அபிநயாலயா. ஸோ என்னென்னா, ஆக்டிங் வந்து என்னோட ரூட். ஸோ அந்த என்னோடய ரூட் இருந்து ஒரு பேர் வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு வந்து ஆக்டிங் ஹஸ் ஹெல்ப் மீ ஸோ மச் அண்ட் வைஸ் வெர்சா ரெண்டுமே. ஸோ அதனால் அபிநயம் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் அப்படி. ஸோ அதனால் அதனால தான் அந்த பேரை வச்சேன். ஏன்னா ஆலயம் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ பிளேஸ் வேர் யூனோ ஆக்டிங் ஹேப்பன்ஸ் அந்த மாதிரி. சாரி, அப்படிலாம் இல்லை, கரெக்டு தானே? ஸோ அபிநயாலயன்றது வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸ். அண்ட் அங்கே வந்து ஒர்க் ஷாப் செஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து யூனோ யூ கேன் ஷூட், யூ கேன் ரெண்ட் அவுட் ஷூட்ஸ், அந்த மாதிரி நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். கம்மிங் சூன். ஹவ் ஐ மேனேஜ் மை டயட். ஸோ என்னென்னா, பக்காவாக வந்து லென்டில்ஸ், பல்சஸ் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக என்னோடய டயட்டில் வந்து இருக்கும். ஸோ அண்ட் மல்டிக்ரெயின்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் க்ரெயின். ஆனால் எல்லா க்ரெயினும் ஒரே டைமில் மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஐ மேக் ஷுர் ஐ கெட் இனஃப் ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் அதர் நியூட்ரியன்ஸ். பக்காவாக பேக்ட் மீலாக இருக்கணுன்றதுக்காக ஐ ப்ரிப்பேர் and I make sure I eat a lot of vegetables and fruits. So I know it's very difficult, but actually என்னன்னா, when you get used to something, nothing is difficult. ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுற வரைக்கும் தான் வந்து நம்ம ஐயோ கஷ்டம் சொல்லுவோம். பட் ஒன்ஸ் இட் பிகம்ஸ் அ ஹேபிட், ஜிம் இஸ் லைக் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அந்த மாதிரி பிளானிங் இஸ் லைக் பார்ட் ஆஃப் மை லைஃப் now. I am a vegetarianங்க. ஆக்சுவலி என்னென்னா, ஐ வாஸ் அ பக்கா நான் வெஜிடேரியனுங்க. அண்ட் எல்லாமே சாப்பிட்ருக்கேன். அண்ட் கம்ப்ளீட்டாக இப்போ அப்படியே டெட் ஆப்போசிட்டில் மை லைஃப் இஸ். அண்ட் ஐ பிகம் அ வெஜிடேரியன், கான்ஷியஸ் டிசிஷன். அண்ட் வேரியஸ் ரீசன் இருக்குது, ஒன் பர்டிகுலர் ரீசன் இல்லை. அண்ட் இட்ஸ் அ சாய்ஸ் ஐ மேட். அண்ட் என்னோடய ஃபேவரட் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸுங்க கர்ட் ரைஸ் வித் பொட்டேட்டோ பொரியல் இஸ் மை ஃபேவரட். Curd rice with beetroot poriyal is also my favorite. Curd rice with வெண்டைக்காய் பொரியல் is also my favorite. எனக்கு வாய் ஊறுது, எச்சு ஊறுது. அதுக்கப்புறம் ரசம் ரைஸ் ஆல்சோ இஸ் மை ஃபேவரட். க்ளோயிங் ஸ்கின்னா, இங்கே பாருங்க எங்கெங்க ஸ்கின்னு க்ளோ ஆகுது. ஐயோ போயிட்டே இருக்குது பயங்கரமாக. இந்த கிளைமேட்டில் வந்து க்ளோயிங் ஸ்கின்னுன்றது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. சீக்ரெட்லாம் இல்லைங்க. இன்ஃபேக்ட் என்னென்னா, the food you eat மேட்டர்ஸ்ங்க. இப்போ பாருங்க, இங்கே ஒரு பிம்பிள் கூட இருக்குது பார்த்தீங்களா, ஹீட் வருது ஆக்சுவலி. ஸோ அதை வந்து கூலிங்கான ஃபுட்ஸை சாப்பிடணும், நிறையா அசிடிக் ஃபுட்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும், அண்ட் மோர் ஆல்கலைன் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹோலிஸ்டிக் ஹெல்த் ப்ராக்டிஷனர்னால எனக்கு இதெல்லாமே வேறாக இருக்கேன். அண்ட் ஃபார் ஹெல்த்தி ஸ்கின் வந்து கண்டிப்பாக இன்டேக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும், கரெக்டான க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஸ்கின்க்கு சூட் ஆகிற மாதிரி. Yoga has tremendously helped me. I had like many health complication. இப்போ எனக்கு வயசு 29. ஸோ when I was around சின்ன வயசுலேயே நான் 10th படிக்கும் போதுலேருந்தே வந்து எனக்கு பால்பிட்டேஷன் இருந்தது, அண்ட் ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருந்தது, சிவியர் ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருந்தது. மை பல்ஸ் ரேட் வந்துட்டு வாஸ் 121. ஏன் இதுக்குன்னு ரீசன் கண்டுபிடிக்க முடியல. நிறைய செக்கப் பண்ணேன். பிபி வந்தது, ஹை பிபி இருந்தது. ஐ வாஸ் டேக்கிங் பிபி மெடிசன். ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் in my life, and we were not even able to figure out what it was. And that's when life hit you hard. Yoga came into my life, and physically, mentally நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் ஐ குட் ஃபுல் ரீவயர் பண்ணேன் with the help of yoga, and it is something else. Why should I? Who told you that I don't show my mole? உங்களுக்கு தெரியுங்களா, I have a broken nose. Can you see that? That is the main reason I always post like this, not like this. Not because of the mole. I love my mole. It's meங்க. எப்படிங்க கடவுள் கொடுத்த கிஃப்ட்டை வந்து நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? See, I have a broken nose here. So ஆட்டோமேட்டிக்காக வந்து I do this. and இது பழகிடுச்சு. It's just a like habitனு வச்சுக்கோங்களேன். And I love my mole.
மை ஹஸ்பண்ட் ஆல்சோ லவ்ஸ் மை மோம். சிம்பிளுங்க. ஸ்கின் கேர்லாம் எதுவும் இல்லைங்க. மஞ்சள் போடுவேங்க ரெகுலராக. அப்ளை மஞ்சள், சந்தனம். சந்தனம் வந்து ரத்த சந்தனமும் நார்மல் சந்தனமும் போடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா அவ்வளோதாங்க, தட்ஸ் இட், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் சிடிஎம் பண்ணுவேங்க. ஸோ என்னென்னா கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங், இது வந்து நான் பண்ணுவேன். அண்ட் முன்னே வந்து நான் எப்பாவது தான் பண்ணுவேன், இப்போ கொஞ்சம் ரெகுலராக பண்ணுறேன். ஏன்னா சம்மர்னால நிறைய ஸ்வெட் ஆகுறனால ஐ டூ சிடிஎம். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் மஞ்சள், சந்தனம் வந்து எப்போவுமே போடுவேன். சாரி தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இப்போ திடீர்னு எஃப்எம் மோட் லைக் டு வேர் சுடிதார், கேஷுவல் ட்ரெஸ், நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறிடுவேன். ஏர்லியர் வந்து சாரி வந்து ஒகேஷன் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். பட் நவ் வந்து லைக் எனக்கு ரொம்ப டெய்லியுமே கட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சாரி கேர்ள். மீட் அண்ட் க்ரீட் மாதிரி பண்ண எனி ஐடியாஸ்? அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்க, சாதாரணமான பொண்ணு தாங்க ஹரிஜா. மீட் அண்ட் க்ரீட் பண்ணுற அளவுக்குலாம் நான் வந்து ஒரு பெரிய பர்சனாலிட்டியோ ஒரு செலிப்ரிட்டியோலாம் இல்லைங்க. ஹவு கேன் வி மீட் யூனா, சாரிங்க, சூழ்நிலை அமையும், கண்டிப்பாக மீட் பண்ணலாங்க எங்கேயாவது. பட் அப்படி தான் இருக்குது, ட்ரை பண்ணுறேங்க பயங்கரமாக. ஆனால் நீங்கள் சிச்சுவேஷனலி பார்த்தீங்கன்னா சூழ்நிலை நிறைய டைம் அந்த மாதிரி அமையாது. பட் எந்த சூழ்நிலையும் ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக வந்து நான் நிறைய போராடிக்கிட்டு இருக்கேன், இல்லையா அமர்? எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சாரி, ஜாலியாக தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. There are only situations, no problems. ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மிக்க நன்றி சகோதரரை, மிக்க நன்றி. 10 years back, 2013, sorry, 11 years back. ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் லைக் சத்தியமாக ஞாபகமே இல்லைங்க. அப்புறம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அது வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. 2014 அந்த டைம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த ஃபோனில் வரும்ல, அப்புறம் என்னடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி அது. அண்ட் நாங்கள் ஆரம்பிக்கும்போது we were not much into லைக்ஸ் இருக்கணும், வியூஸ் இருக்கணும், அப்படிலாம் நாங்கள் வரவே இல்லை யூடியூப்பில். ஸோ ஞாபகமே இல்லை. நான் நலம், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் நீ பெண்ணை நான் வச்சுருக்கீங்க, பரவாயில்ல, தேங்க்யூ ஸோ மச். நீ பெண் வந்து பெட்டராக இருக்குது நான் நம்புகிறேன். தெரியலங்க, அப்படியே போயிட்டுருக்கு, ஓட்டிகிட்ருக்கேன், எப்படியோ மேனேஜ் பண்ணி. ஆட முடியாமல் ஆடிட்டுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. இஸ் மை ஏஜ். அது ஏன் கேட்குறீங்க? 29 வயசாக போகுது இன்னும் ஒரு மாதத்தில், அது வேறு விஷயம். வாட்ஸ் யூர் மேரேஜ் ஏஜ்? அதாவது நீங்கள் எனக்கு கேட்குறேன், எனக்கு எந்த வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு பண்ணுறோம். ஸோ ஐ காட் மேரிட் லைக் when I was 23, 2018. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ஏன்னா எனக்கும் அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கொடுத்த பாட்டும் கூட. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம், ஓகேவா? கூடிய சீக்கிரம் டயலாக் சாங் பண்ணலாம். நன்றிகளுங்க. என் கூட பேச ரொம்ப சாரிங்க. வர இந்த மெசேஜஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஹிடன் மெசேஜஸில் போட்டுருதுங்க. எனக்கு முக்கால்வாசி மெசேஜஸ் வரதே இல்லை, என்னால் பார்க்க முடியறதில்ல. அண்ட் ஐம் சாரிங்க. வெக்கேஷன் முன்னெல்லாம் நிறையா இருந்ததுங்க. பட் இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, போகிற போக்கில் எதை வேணால் நம்ம ட்ரீம் வெக்கேஷனாக மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். ஸோ ஆனால் சின்ன வயசில் வந்து எனக்கு ஸ்காட்லாண்ட் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ தட் வாஸ் மை ட்ரீம் வெக்கேஷன் சின்ன வயசில். என்ன படிச்சிருக்கேன்னா, ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை MA மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம். சீக்ரெட் கண்டிப்பாக சொல்கிறேங்க. மோஸ்ட்லி ஆன்லைன் பண்ணுவேன், நிறைய கிஃப்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி மோஸ்ட்டாக ஆன்லைனில் தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் மேபி எங்கேயாவது நான் போகும்போது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஐ ரியலி பிக் மை சாரீஸ். அண்ட் எனக்கே புரியுதுங்க, நான் வந்து என் கபோர்டு ஓப்பன் பண்ணும்போது எனக்கு தெரியுது ஐ ஹாவ் ஒன் பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் பிக்கிங் சாரீஸ். நான் அது வந்து ரீசெண்டாக தான் நானே கண்டுபிடிச்சேன்.